ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த வாட்டி கண்டிப்பாக 6வது ஐபிஎல் கோப்பை வெல்லும். நீங்கள் வேணால் பொறுத்து பாருங்கள். இதில் நீங்கள் சவாலாக கூட எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க. நாங்கள் டாப் 2ல் முடிஞ்சு ஈஸியாக நாங்கள் ஃபைனலுக்கு போகணும்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் பயிற்சியாளர் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் அணி எதிரான ரொம்ப அதிக 100 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறித்து சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. 6வது ஐபிஎல் கோப்பை நாங்கள் தாண்டா வெல்லுன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நம்ம கேரன் பொலார்ட் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் அணி நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க. பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருக்காங்க. இந்த ஐபிஎல் இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேட்டிங் லைனப் நான் எங்களுக்கு தான் சொல்லுவேன். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எந்த சூழ்நிலையில் வேணால் விளையாடுறாங்க. இதில் முக்கியமான என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நல்ல இந்தியன் டீமில் ஆகிற பிளேயர்லாம் எங்கள் மும்பை இந்தியன்ஸில் இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் போலிங்கில் பும்ரா எடுத்துக்குங்க. பும்ரா எந்த மேட்ச் எப்படி போடணுமோ போட்டு கொடுக்குறாரு. எங்களுக்கு விக்கெட் வேணும், அந்த ஓவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நாங்கள் பும்ரா தான் தேடி போகிறோம். ஏன்னா அவர் பண்ணி கொடுக்குறாரு. அவர் வந்ததுலேருந்து எங்கள் டீம் ரொம்ப அபாரமாக இருக்குது. இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் வேணால் பொறுத்து பாருங்கள். 6வது ஐபிஎல் கோப்பை நாங்கள் தான் வெல்லுவோம். அந்தளவுக்கு எங்களுக்கு செம கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த வருஷம் கோப்பை வெல்லுவோன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம பேட்டிங் பயிற்சியாளர் முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் வீரர்னு சொல்லாங்க கேரன் பொலார்ட் அந்தளவுக்கு செம கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு. ஓகே, அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங் டெப்த்து செமையாக இருக்குங்க மும்பை இந்தியன்ஸு. நேற்று பாருங்கள், ரோஹித் சர்மா அடிச்சார், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா வரவங்களாம் அடிக்கிறாங்க. ரன்னு போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் எங்கே இருப்பான்னு தெரியாது. அவர் 1 டவுன் வருவார், அவர் அடிப்பார். அப்போதைக்கு திலக் வர்மா 2 டவுன் வருவார், அவர் அடிப்பார். எல்லாருமே ஆடுறாங்க மும்பை இந்தியன்ஸில். பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சாக இருக்கட்டும், நார்மல் நியூட்ரல் பிச்சாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் போலிங் போனால் எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ட்ரெண்ட் போல்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் மந்தமாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரு. அப்புறம் நம்ம பும்ரா வேறு 2 விக்கெட்டு, கரண் சர்மா எங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க தெரியல, தலையும் வேறு ஒரு 3 விக்கெட்டு. மும்பை இந்த வாட்டி கண்டிப்பாக கோப்பை வெல்லும். அது என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு எதிரே தெரியுது பொழுது. ஏன்னா பங்காளிங்கெல்லாம் நீங்கள் கம்பேக் கொடுத்துட்டாங்களா, அவங்களால அடிச்சிக்கவே முடியாதுங்க. சென்னை மும்பை போன்ற அணிலாம் கம்பேக் ஒன்று வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் கோப்பை தூக்கி வைங்கடான்னு சொன்னோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான டீமாக இருப்பாங்க. நான் விடுங்க, நம்ம சென்னை தான் போயிடுச்சு இந்த வாட்டி ஜெயிக்காமல். அட்லீஸ்ட் நம்ம ஆசை ஒரு சிஎஸ்கே ஃபேனா மும்பைக்கு சப்போர்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வெல்லுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஈசால கப் நம்தேன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. அவங்க இப்போலாம் நல்லா தான் பண்ணுவாங்க. இந்த பிளே ஆஃப்ஸு ஃபைனல் வந்தால் தான் அவங்களோட கேம் ஃபுல்லாக தெரியும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்சிபியில் ஃபைனல் மும்பை கூட வந்தால் நான் அடித்து சொல்லுவேன், மும்பை தான் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான அணி. எப்பவுமே இதுமாதிரி ப்ரெஷரான மேட்ச்லாம் செம்மையாக விளையாடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்ஸுக்கு போகுமா போவாதா? எனக்கு தெரிஞ்சு போயிடும். ஃபைனலுக்கு போகுமா போவாதா? கோப்பை வெல்லுமா வெல்லாதான்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.